கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த சஸ்பென்ஸிற்கு ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். வட இந்தியாவிலிருந்தும் மக்களவைத் தேர்தலில் களம் காண்கிறார். எனினும் தான் மும்முறை வென்ற அமேதி தொகுதியை விடுத்து ரேபரேலியை தெரிவு செய்தது ஏன்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 1990களுக்கு முன்பு வரை உத்தரப்பிரதேச மாநிலம் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக விளங்கியது. பின்னர் பாஜக, சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் அந்த கோட்டையை தகர்த்தன. இறுதியாக கடந்த 2019 மக்களவை தேர்தலின் போது ராய்பரேலி தொகுதியில் மட்டும் சோனியா வென்றார். நாட்டிலேயே அதிகமாக 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் வென்றது. காங்கிரசின் குடும்ப தொகுதியாகவே இருந்து வந்த அமேதியில் பாஜகவின் ஸ்மிருதி இரானியிடம் வெற்றியை இழந்தார் ராகுல். அமேதி தொகுதியில் 3 முறை வென்ற போதிலும் பாஜக விஸ்வரூபம் எடுத்திருந்ததால் கேரளாவின் வயநாட்டிலும் ராகுல் போட்டியிட்டு அங்கு வென்றதாலும் கடந்த முறை எம்பியாக முடிந்தது. இம்முறை வயநாட்டில் மட்டும் மனு தாக்கல் செய்திருந்தார் ராகுல். வட மாநிலங்களில் தோல்விக்கு அஞ்சி கேரளாவில் ராகுல் போட்டியிடுவதாக விமர்சனங்கள் எழுந்தன. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள 2 கட்சிகளுடன் ராகுல் போட்டிக்கு நிற்பதா என்றும் கூட்டணிக்குள்ளாகவே சலசலப்பு ஏற்பட்டது. அத்துடன் ராகுலின் வெற்றி வாய்ப்பு பற்றியும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இதனிடையே வட மாநிலங்களுக்கு ராகுல் காந்தி முக்கியத்துவம் தரவில்லையா என்ற எண்ணமும் தொண்டர்களிடையே ஏற்பட்டிருந்தது. அதனால் காந்தி குடும்பத்தார் தொடர்ந்து வென்று வரும் அமேதியிலோ ராய்பரேலியிலோ அந்த குடும்பத்தினர் களம் காண வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த சூழலில்தான் திடீரென கடைசி நாளில் ராய்பரேலி தொகுதியில் ராகுல் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இது ஹிந்தி பேசும் மாநிலங்களை ராகுல் புறக்கணிக்கவில்லை என்பதை உணர்த்துகிறது என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன். ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசில கண்டெஸ்ட் பண்ணவில்லை என்றால், இல்லைன்னா அந்த ஹிந்தி பெல்ட்ல கண்டெஸ்ட் பண்ணவில்லை என்றால் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க சவுத்துல தான் போய் நிக்கிறீங்க, வேற உங்களுக்கு வழி கிடையாது, இருக்கிறதெல்லாம் சவுத்துல தான் இருக்கிறது, அந்த ஒரு பழி கூட அவர் மேல வந்துவிடும். அந்த ஒரு பழி இன்னைக்கு வரவில்லை. அவர் இந்த கண்டெஸ்ட்ல இருந்து ஓடி போறார் என்று சொல்றது நிச்சயமாக அர்த்தமற்றது. ஏனென்றால் அவர் அங்கதான் இருக்கிறார். ராய்பரேலியும் யூபியில தான் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே பதவி என்பதை உணர்த்தவே தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடவில்லை என்கிறார் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஆனந்த் சீனிவாசன். காங்கிரஸோட முதல் குடும்பமே 2 சீட் எடுத்துக்கிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் செட் ஆகும்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த குடும்பத்திலே ஒருத்தருக்கு ஒரு சீட்டுன்னு இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு சீட்டுன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கு, அதுக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, எக்ஸப்ஷன்ஸ் இருந்திருக்கு. பட் தட் ஃபேமிலி வாண்டட் டு செட் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். நாங்களும் அந்த ரூலுக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை. ராகுல் களம் கண்டுள்ள ராய்பரேலியில் 17 முறை காங்கிரஸ் கட்சி வென்றுள்ளது. 1951, 52 நடைபெற்ற நாட்டின் முதல் பொது தேர்தலில் ராகுலின் தாத்தாவும் இந்திரா காந்தியின் கணவருமான ஃபெரோஸ் காந்தி வெற்றி பெற்றார். 1967, 1971 தேர்தல்களில் இந்திரா காந்தி வென்றார். எமர்ஜென்சிக்கு பின் 1977 ஜனதா கட்சியின் ராஜ் நாராயணனிடம் இந்திரா தோற்றார். பின்னர் 1980 தேர்தலில் ராய்பரேலியை இந்திரா கைப்பற்றினார். அதன் பிறகு காந்தி குடும்பத்திற்கு நெருக்கமான அருண் நேரு, ஷீலா கவுல் போன்றோர் அங்கு எம்பிக்களாக இருந்தனர். பின்னர் 2004 முதல் 2019 தேர்தல் வரை சோனியா அங்கு தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தார். காந்தி குடும்பத்தின் பாரம்பரியத்தை தொடரவும் தாயின் இடத்திற்கு தான் வரப்போவதை உணர்த்தும் குறியீடாகவும் ராய்பரேலியில் ராகுல் போட்டியிடுவதாக கூறுகிறார் ராதாகிருஷ்ணன். ஓடி போறது என்றது ஒரு நேரட்டிவாக கிரியேட் பண்ண முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஹி ஸ்டெப்பிங் இன்டு ஹிஸ் மதர்ஸ் ஷூ, அதாவது அந்த ஒரு பொறுப்புக்கு அவர் வருகிறார் என்றதுதான் அதனுடைய சிம்பாலிசமாக இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதை தாண்டி அடுத்த பிரதமராக கூட இருக்கின்ற வாய்ப்பு கூட ஒரு சிம்பாலிசமாக அவர்கள் சொல்லுகிறார் என்றதுதான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். அமேதியை பொறுத்தவரை 1980 தான் முதலாக காந்தி குடும்பத்தார், அதாவது சஞ்சய் காந்தி போட்டியிட்டு வென்றார். அதனால் அமேதியை காட்டிலும் ராய்பரேலியே இந்திரா காந்தி குடும்ப தொகுதியாக பார்க்கப்படுகிறது. எனினும் அமேதி தொகுதியில் அந்த இடத்திற்கு நன்கு பரிச்சயமான சோனியாவின் பிரதிநிதியாக பார்க்கப்படும் குடும்ப நண்பர் KL சர்மா களமிறக்கப்பட்டிருப்பது அமேதி மீதான காந்தி குடும்பத்தின் பற்றை உணர்த்துவதாகவே பார்க்கப்படுகிறது. ராய்பரேலியை பொறுத்தவரை நான் வந்துட்டேன்னு சொல்லு என்பதே ராகுல் காந்தி தந்திருக்கும் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்பது கட்சியினரின் கருத்து. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக எஸ். சசிதரன்.
தோல்வி பயம் காரணமாகவே அமைதியை விட்டுவிட்டு ராய்பரேலியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். घूम घूम कर सबको कहते हैं डरो मत, मैं भी आज उन्हें कहता हूं और बड़े जी भर के कहता हूं, अरे डरो मत, भागो मत. தோல்வி பயம் காரணமாகவே அமேதி தொகுதியை விட்டுவிட்டு ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதாக பிரதமர் மோடி விமர்சித்த காட்சிகளே இவை. மேற்கு வங்க மாநிலம் பர்தாமனில் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பரப்புரை செய்த பிரதமர் மோடி வயநாட்டில் ராகுல் காந்தி நிச்சயமாக தோல்வி அடைவார் என்று கூறினார். उनके सारे चेले चपाटे कह रहे थे अमेठी आएंगे, लेकिन अमेठी से भी इतना डर गए वहां से भागकर अब रायबरेली में खोज रहे हैं रास्ता. தொடர்ந்து போல்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மோடி உரையாற்றிய போது சிறுமி ஒருவர் தான் வரைந்த மோடியின் படத்தை கூட்டத்திலிருந்து காண்பித்தார். அதனை பார்த்த மோடி அதில் முகவரியை எழுதி தருமாறும் பிறகு கடிதம் அனுப்புவதாகவும் சிறுமியிடம் கூறினார். आप अपना उस पर एड्रेस लिख लेना ताकि मैं चिट्ठी भेजूंगा आपको. हाँ ठीक है, धन्यवाद जी.